Morning, dear aspirants. Today's news. First news, flash flood in Nepal. ஸோ இந்த ஃப்ளட்டு வந்து ரொம்ப டெவஸ்டேட்டிங்காக பல மக்களோட வாழ்வாதாரத்தை கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே உயிர் எடுத்திருக்கு. அண்ட் இந்தியன்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது சடனாக அக்கர் ஆனது. ஸோ எப்பயுமே ஃப்ளோ ஆகிற வால்யூமில் ஃப்ளோ ஆகாமல் ரிவர் சடனாக வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ஃப்ளோவில் கொண்டு வருது. அப்போ கொண்டு வரும் பொழுது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அஃபிஷியலா இந்த ரீசனுக்காக தான் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லலை. பட் ஆனால் இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியலா ஒரு மாதிரி நம்பப்படுற விஷயம் இதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் காசு வந்து எர்த்குவேக்க சொல்றாங்க. ஸோ இந்தியன்ஸ் 133 மெம்பர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எர்த்குவேக்னால ஸோ இதான் அந்த ரிவர் ஃப்ளோயிங் ஏரியா. ஸோ திபெத், நேபாள், இந்தியா. ஸோ இந்த ரிவர் வந்து இப்படிதான் ஃப்ளோ ஆகுது. இந்த திபெத்தில் அரிஜினேட் ஆகிற ரிவர். ஸோ இங்க லேண்ட் எர்த்குவேக்னால என்ன ஆகுதுன்னா டெப்ரிஸ் வந்து ஒரு வேலி கிட்ட அந்த டெப்ரிஸ் வந்து செட் ஆகுது. செட் ஆனதும் ரிவர் ஃப்ளோ ஆக வேண்டியது ஸ்டாப் ஆகி இங்கே வந்து ஒரு டேம் மாதிரி தேங்கி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவர் த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டெப்ரிஸை உடைச்சு எடுத்துக்கிட்டு டேம் அவுட் பிரேக் ஆகி ஃபிளாஷ் ஃப்ளட் அக்கர் ஆயிருக்கு. இதுதான் ரீசன் ஃபிளாஷ் ஃப்ளட். ஸோ இது ஈவன் தோ இந்த ரிவர் அரைஸ் ஆனது திபெத்லயா இருந்தாலும் மேஜரா டிஸ்ட்ரக்ஷன் எங்க கொடுத்துருக்குன்னா நேபாளில் ரசுவா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் அந்த ரிவர் ஃப்ளோ பார்க்கணும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல பாஸ் ஆகுது, இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இந்தியன்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். ரைட். ஸோ அந்த அவலான்ச் செட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேம்ல செட் ஆச்சு இல்லை டெப்ரிஸ், அது வித் ஐஸ் ராக் எல்லாமே சேர்ந்து. ஸோ வெறுமனே ஒன்லி வாட்டர் மட்டும் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இருந்திருக்காது. அந்த வாட்டரோட சேர்ந்து டெப்ரிஸ் பெரிய பெரிய பாறைகளும் சேர்ந்து விழுந்ததுல டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ரைட். ஸோ இது வந்து ஸோ இங்க அரைஸ் ஆகிற ரிவர் தான் அது. இங்க அரைஸ் ஆகிற ரிவர் நேபாள கிராஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அவலாஞ்சி ஏற்பட்டிருக்கு. ரைட். ஸோ அக்கௌண்ட்ஸ் என்னென்ன பெருசா டேமேஜ் ஆயிருக்குன்னா 19 மார்டபிள் பிரிட்ஜஸ் வந்து ஸோ அந்த நேபாள் ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா டெரைன் வந்து ஸ்லோப்பரா இருக்கும். அந்த ஸ்லோப்பர்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கும்போது பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணுவாங்க. போத் வெஹிக்கிள் பிரிட்ஜஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. 19 நம்பர்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் வந்து அந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இதோட ஸ்லாண்ட் ஃப்ளோ என்ன இருக்குன்னா அதிகமா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை ரெடி பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். ஸோ நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, பிரிட்ஜஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, ஹியூமன் லைஃப் லாஸ் ஆயிருக்கு. 400 மெம்பர்ஸ் ஆஃப் அதுக்கு மேல இருக்கிறவங்க கால் கனெக்ட் ஆகல. ஸோ எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளவு பெரிய இஷ்யூ. கவர்மெண்ட் ஆக்ஷன். ஸோ டிசாஸ்டர் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் இந்தியா 10 tons ஆஃப் ஃபுட் அண்ட் எசென்சியல்ஸ் வந்து ஃபிளைட் மூலமா நம்ம அங்க கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ ரிவர் ப்ரொஃபைல் ஆரிஜின் வந்து ஜாங்ஜாங்போ அப்படிங்கிற இடம் தான் ஆரிஜின். ஜாங்ஜாங்போ கிளேஷியர், திபெத், சைனா. நோன் அஸ் அங்க திபெத்ல பொய்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜாயின்ஸ் சன்கோஷி ரிவர் நியர் பலெப். சன்கோஷி அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சன்கோஷி ரிவர் அப்படிங்கிறது வந்து நேபாள ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மெயின் ரிவர்ல இருந்து அந்த சன்கோஷி ரிவர்ல ஜாயின் ஆகுது. அண்ட் கங்காவில கோசி ரிவரா கங்கா ரிவர் சிஸ்டத்துல கோசி ரிவரா வந்து ஜாயின் ஆகி அண்ட் இட் வில் ஃப்ளோ இன்டு பே ஆஃப் பெங்கால். இதுதான் ஆக்சுவல் ரூட் ஆஃப் தட் ரிவர். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஏன்னா ரிவர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லாண்டிங் ஸ்டீப்பரா இருக்கிறதுனால ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஸோ அதுவும் டிஸ்ட்ரக்ஷன்ல நிறைய மாட்டி இருக்கு. ரைட். அடுத்து டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின், லேண்ட்ஸ்டைன், எர்த்குவேக், க்ளாஃப் அண்ட் ஐ செடிமெண்ட். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஆக்சுவலா இருக்கிற த்ரெட்ஸ், ஆல்ரெடி இருக்கிற த்ரெட்ஸ். அதுல ஒரு த்ரெட் தான் இப்போ அக்கறை இருக்கு. ரைட். நம்ம இந்தியன் ஐஎம்டி வந்து இன்னொரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில இருந்து கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இதுல ஒரு முக்கியமான காசு. ஏன்னா அதிகமான ரெயின் கொடுக்குற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த கல்மினேஷன் ஆஃப் த வேரியஸ் பாயிண்ட்ஸ்ல ஆடடா கொடுத்து தண்ணி அதிகமா அந்த டேம் மாதிரியான அந்த அவலாஞ்சில செட் ஆச்சு இல்லையா, தண்ணி அதிகமா தேங்குறதுக்கு ஒரு வழியை வகுத்து அதுல இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ரிப்போர்ட். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம படிக்கணும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த மெடிட்டரேனியன் சி ஏரியாவில்
வெட்னஸோட. ஸோ அங்கேருந்து கன்வெக்ஷன் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்னால அங்க வந்து ஒரு விண்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த விண்ட் பேட்டர்ன் கிளவுடோட சேர்ந்து ஃபார்ம் ஆகும். கிளவுடோட சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது அந்த டெம்பரேட் சைக்ளோன் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீமோட எஃபெக்ட்னால மெடிட்டரேனியன் சீல இருந்து அரேபியா, ஈரான் இந்த ரூட் வழியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த ரூட் வழியா இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மெச்சூர் ஸ்டேஜ்ல எங்க போய் ரீச் ஆகும்னா திபெத்ல, இப்ப இருக்கிற திபெத்ல. ஸோ அப்போ அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் which leads to maximum heavy rainfall. அந்த ரெயின்ஃபால்னால இந்த அவலான்ச்சோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐஎம்டியோட ரிப்போர்ட். ரைட். செகண்ட் நியூஸ், இந்தியா சைனா அக்ரி டு அவலான்ச் டாக்ஸ் ஆன் பார்டர் லைன் டீலிமிட்டேஷன். ஸோ அடுத்தடுத்த நியூஸ் இன்டர்கனெக்ட் மாதிரியே இது. இப்போ என்னன்னா அந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டாக்ஸ் இந்தியா சைனா பார்டர் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்காக அந்த டாக்ஸ் போகுது இல்லையா, அந்த டாக்ஸ்ல ஒரு புது ஸ்ட்ரீம், ரிவர் ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க. அந்த ரிவர் ஸ்ட்ரீம்ல இந்தியா அண்ட் சைனா எந்தெந்த ரிவர்ல எப்படியெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரிவர் ஃப்ளோல எந்த தடையும் இல்லாம ரெண்டு சைடும் எஃபிஷியன்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் என்ன சைன் ஆகி அவுட்புட் என்ன வெளியே வரல. பட் ஆனால் நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் எந்தெந்த ரிவர் வந்து இந்தியாவில இருந்து சைனாவும் ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியணும். ரைட். ஸோ various aspects and on the conducted or speak on the special representatives தெரியணும். border delimitation, border management, people to people and the military measures. So இதெல்லாம் வந்து various aspects. So transboundary river mechanism இதுதான் மெயினான ஏரியா. ஸோ இந்த டிரான்ஸ்பவுண்டரி ரிவர் மெக்கானிசம் அப்படிங்கிறது வாட்டர் ஷேரிங் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹைட்ரோ பவர்ல இருந்து, ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா விதமான டாக்ஸும் இங்க போயிருக்கு. ஸோ இந்தியா அண்ட் சைனா ஹிமாலயாஸ்ல அரைஸ் ஆகிற கீ ரிவர்ஸ் ஆன இண்டஸ், சட்லஜ், பிரம்மபுத்திரா இந்த ரிவர் சிஸ்டம் தான் மெயின் ரிவர் சிஸ்டம். ஸோ இதுல தான் மேக்ஸிமம் அந்த டாக் போயிருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் இந்த 3 ரிவர்ஸ் அரைஸ் ஆகிற இடம், ஃப்ளோயிங் ரூட் இதெல்லாம் தெரியணும். 2026 ப்ரிலிம்ஸ்ல ரிவர் சட்லஜ் பத்தி கொஸ்டின் வந்துச்சு. ரிவர் சட்லஜ் எந்த 3 கண்ட்ரிஸை கிராஸ் பண்ணி வர்ற ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் 2026ல கேட்டாங்க. இந்த டைம் 2027லயும் ஹிமாலயன் ரிவர்ஸை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் உண்டு, பார்க்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகிறது இந்த மானசரோவர் லேக்கு கிட்ட கைலாஸ் ரேஞ்சில். இங்கிருந்து அரைஸ் ஆகி சைனா ஹோல்ட் பண்ணியிருக்க அக்சியாச்சின் வழியா இந்தியாவுக்குள்ள இந்த சியாச்சின் தாண்டி சஸ்கர் ரேஞ்சில் பாகிஸ்தானுக்குள்ள போகும். இது ரிவர் ரூட். ஸோ இட் வில் கிராஸ் த்ரூ இந்தியா, சைனா, பாகிஸ்தான், 3 கண்ட்ரிஸை கிராஸ் பண்றது தான் இந்த ரிவர் இண்டஸ். நெக்ஸ்ட் வந்து சட்லஜ்ங்கிறது சேம் திபெத் ஏரியால ஸ்டார்ட் ஆகும், உத்தரகாண்ட் கிராஸ் பண்ணும், இமாச்சல் பிரதேஷ் கிராஸ் பண்ணும் அண்ட் பஞ்சாப், அண்ட் இட் வில் ஜாயின் வித் மெயின் ரிவர் இண்டஸ். ஸோ இந்த ரிவர் ரூட் வந்து சட்லஜோட ரிவர். நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திரா சேம் மானசரோவர் ரேட்ல ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது இட் வில் டிராவல் அக்ராஸ் திபெத். அந்த அக்ராஸ் திபெத் டிராவல் பண்ணும்போது அதோட நேம் வந்து யார்லுங் சாங்போ. பிரம்மபுத்திரா கிடையாது, யார்லுங் சாங்போ. அண்ட் இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு டேர்ன், ரொம்ப கர்வேச்சரான டேர்ன். ஸோ ரொம்ப எப்படின்னா ஒரு அசாதாரணமான டேர்ன். ரிவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைட்டா பெண்ட் ஆகும். இது ஓவரா அந்த ரமாச்சா பருவா கிட்ட ரொம்ப பெரிய டேர்ன் எடுக்கும். இது கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டேர்ன் எடுத்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திராவா அரைஸ் ஆகி அண்ட் இட் வில் ஜாயின் வித் கங்கா ரிவர் அண்ட் இட் ட்ரெயின் இன் டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா ரிவர் ரூட்டோட மேப். ரைட். ஸோ நமாச்சா பருவா ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டேர்ன் வந்து அந்த டேர்ன், அந்த டெரைன், அந்த ஸ்டீப்னஸ் எல்லாமே இட் வில் கிவ் த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து இங்க எடுக்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜாயிண்ட்ல சைனாவும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றாங்க, நம்மளும் பில்ட் பண்றோம். ஸோ இதுல அரௌண்ட் இந்த ஏரியாவில தான் இஷ்யூஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ரைட். லாஸ்ட் நியூஸ், why was acting chief justice of Rajasthan High Court not shifted? Judges asked chief justice of India. ரைட். இப்போ எஸ்டர்டே நியூஸ்லயும் கொலிஜியம் பத்தி வந்துச்சு. there is no transparency in the judicial appointments அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. ஸோ அதோட ஒரு கல்மினேஷன் தான் இந்த நியூஸும். என்னன்னா, ராஜஸ்தான்ல ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டை அப்பாயின்ட் பண்றாங்க. அண்ட் ஓவர் த டைம் ஹி ஹேஸ் டு டிரான்ஸ்ஃபர் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அதே கோர்ட்ல இருக்கிற ஹை கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ். பட் ஆனா ஆக்சுவல் எடுக்கல. ஸோ அந்த டிரான்ஸ்பர் நடக்கல. ஸோ இப்போ என்ன ஜட்ஜஸ் வந்து ஓப்பனா மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா,
தேர் இஸ் ஃபேவரட்டிசம் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. இதெல்லாம் எதை நோக்கி வழிவகுக்கும் அப்படின்னா, இட் வில் மேக் ஜுடிஷியரி அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட். இந்த லெவல் கூட போக முடியும். பட் ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான் சொல்லியிருக்காங்க. இட் வில் கிரியேட் கான்ட்ரடிக்ஷரி நேச்சர் பிட்வீன் த பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, யார் ரிமூவ் பண்ணுவாங்க, என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட். ஸோ அலிகேஷன் அவர் சொன்னது பர்சனல் வெண்டட்டா அந்த ஜட்ஜு ரிப்போர்ட் பண்ணார் இல்லையா, அவங்க சொன்னது. ரைட். ஸோ ஏரிங், ரேர் பப்ளிக் ஏரிங். ஸோ அந்த கொலிஜியம் அந்த ஜுடிஷியரிக்குள்ள எந்த இஷ்யூ வந்தாலும் வெளியே அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஜட்ஜ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா கூட அதை சீக்கிரசியில தான் அதை என்கொயரி பண்ணுவாங்களே தவிர ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்குள்ள நடக்கிற இஷ்யூ வந்து பப்ளிக்கா ஏர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம மெயின்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 223 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். எப்போ அப்பாயின்ட் பண்ண முடியும்னா, ஆக்சுவலா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இல்ல, வேரியஸ் ரீசனால ஒன்று இறந்துருக்கலாம், இல்லை வந்து பிசிக்கலா இன்ஆக்டிவா இருக்கலாம். ஸோ ஏதோ ரீசன்னால ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். பண்ண முடிஞ்சவர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ப்ரிஃபரபிளி ஃப்ரம் த சேம் ஹைகோர்ட். கண்டிப்பா சேம் ஹைகோர்ட்ல இருந்து தான் கொடுக்கணும்னு இல்லை, சேம் ஹைகோர்ட்ல இருந்து கொடுக்கலாம். ப்ரிஃபர் அங்கே தான் பண்ணுவாங்க. ரைட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ், யார் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா சேம் பிரசிடென்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லி ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இவ்வளவு ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் மேல. பட் ஆனா இந்த அரைஸ் பண்ணார் இல்லையா, இஷ்யூ அரைஸ் பண்ணார் இல்லையா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர் வந்து 2026 ஜான்வரில இருந்து பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் பர்மனன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஷுட் பி அப்பாயிண்டட் அப்படின்னு. ஸோ இது ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் இங்க நியூஸ் ஆயிருக்கு. ரைட். மார்க் கொஸ்டின். Institutional mechanism for addressing allegation against sitting judges are essential for maintaining public trust in judiciary. So discuss. So ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எழுதி வே ஃபார்வர்ட் கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா